ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்துக்கு இன்னைக்கு காலையில் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகள் என்னென்ன காய்ச்சிருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வந்து எங்கள் அம்மா கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் வந்து காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட நிறைய காய் இந்த வீடியோவில் கூட காமிச்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கட் பண்ணுற சவுண்டு பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எத்தனை நாளாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு காயெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து பறிச்சுட்டு பிறகு பார்த்திங்கன்னா அந்த செடியை வந்து ஃபுல்லாகவே கவாத்து பண்ணி விட்டுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புது கிளைகள் எல்லாம் வரும். ஸோ அப்புறம் பிஞ்சு காயெல்லாம் இந்த மாதிரி வைக்கிதுங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கவாத்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய காயும் கொடுக்கும். ஸோ வளருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டே போனோன்னு வச்சுக்கோங்களேன், அது காய் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. இவ்வளோ நீட் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி குட்டை கத்திரிக்காய். ஸோ 3 வெரைட்டியான கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இதில் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ செம்ம கத்திரிக்காய். அதே மாதிரி குண்டாக இருக்குது கத்திரிக்காய். நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய். அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்யணுங்க. நம்மளுக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு பாருங்கள். 1 கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த காய், நீட்டு காய். அதே மாதிரி குட்டை காய் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ செடியை மெயின்டைன் பண்ணால் நம்மளுக்கு நல்லா கிடச்சிது. ஆனால் இந்த அவரைக்காய் வந்து கொடி பார்த்திங்கன்னா காயிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய காய் 2 மாதமாக இந்த கொடி வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இலைகளும் கொடியும் பார்த்திங்கன்னா காயிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாட்டி வந்து நம்ம பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி பறிப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அதுக்கப்புறம் பறிக்க முடியாது இதில். ஸோ இப்போ வந்து புதுசாக தான் திருப்பி வந்து நம்ம கொடி போடணும். ஸோ இவ்வளோ காய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பச்சை கலர் கத்திரிக்காய் வந்து இது வந்து நாங்கள் பால்கனியில் தான் சும்மா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இத்தனை காய் கிடச்சிருக்கு. கொஞ்சம் லேட் ஆனதுனால காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஒரு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பழுத்துருச்சு. ஸோ அது விதைக்காக நம்ம விட்டாச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு 7-8 காய் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இன்னும் பிஞ்சு இருக்குது. இதில் ஒரு 4-5 பிஞ்சியும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடைச்சது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன ஒரு டப்பாவில் போட்டு பால்கனியில் வச்சதுலேயே இவ்வளோ காய் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ குட்டி விஷயங்கள் நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் பால்கனியில் ஸ்பேஸ் இருந்ததுன்னா சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வளங்க. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காய் கிடைக்கும் போது நம்மளோட சந்தோஷமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் பூ. ஸோ இது நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பூ நிறைய பூத்து நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 முழத்துக்கு மேலேயும் கிடைக்குது அப்படின்னு. ஸோ பாருங்கள், இவ்வளோ படர்ந்த ஒரு செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். ஸோ டைமே கிடைக்காது எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பறிக்கிறதுக்கு. விதையெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம செடி போடுறதுக்காக இந்த விதையெல்லாம் வந்து காய வச்சு திருப்பி போடுவோம். ஸோ செடியில் வந்து விதைக்குன்னு சில காய்கள் வந்து அப்படியே விட்டுடுவோம். ஃபைனலாக நம்ம மாடி தோட்டத்துலேருந்து நம்மளுக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு பாருங்கள். கத்திரிக்காவே 2 கிலோ கிட்டத்தட்ட இருக்குது. அவரைக்காவும் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மேலே இருக்குது. ஸோ எண்ணெய் கத்திரிக்காவும் சாம்பார் தான் இன்றைக்கி செய்யணும். பூக்களும் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஹாப்பி கார்டனிங்.